ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ மகாசிவராத்திரி வீக்கெண்ட் விலாக். ஒரு 3 நாளைக்கு அப்பப்போ எடுத்த விலாகை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பசங்களுக்கெலாம் லேர்னிங் டே. இந்த டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இட்லியும் தேங்காய் சட்னியும். இட்லிக்கு பச்சரிசியும் இட்லி அரிசியும் ஈக்குவலாக போட்டு அரைச்சிருந்தேன். இந்த மாதிரி ரேஷியோவில் நம்ம போடும்போதுமே இட்லி சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் நல்லா புளிக்க வச்சு ஊற்றினோம்னா நமக்கு தோசையுமே நல்லா வரும். ஸோ பசங்களுக்கு பால் கலந்துட்டேன். ஹஸ்பண்ட் காஃபி. அவங்க பேஸ்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கொண்டே கொடுத்துட்டு பசங்களும் லோகனும் எந்திரிச்சு வந்துட்டான். அவனும் பால் குடிச்சிட்டு சாக்கோ மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் எசென்ஷியல்னு ஒரு பவுடர் கிடைக்கும், அதுதான் கொஞ்சம் கொடுப்பேன் நான். அப்புறம் இட்லி ஊற்றி வச்சாச்சு. அடுத்து ஈகன் மாடியில் படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு கேன்வாஸ்னு ஒரு ஆப் இருக்கும். அதுலேயே ஒர்க்கெல்லாம் வந்துடும். அதில் எல்லா ஒர்க்கையும் அவன் முடிச்சிருவான். முடித்து மெயிலும் பண்ணிடுவான். அப்புறம் இட்லியும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு பெயிண்ட் பண்ணியிருந்தான். இந்த பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, இதை ஏன் வீடியோவில் காட்டுற அப்படின்னு கேட்டான். பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி நல்ல மெட்டாலிக் கலருன்றனால நல்ல ஷைனிங்காக ஒரு மாதிரி தெரிஞ்சுது நேரில் பார்க்க. பட் கேமராவில் அந்தளவுக்கு தெரியல. போடா போடா சிட்டுமா இரு விடுறா. நல்லா இருக்கு, சூப்பராக நேரில் பார்க்கறது தான் இன்னும் நல்லா இருக்கு. ஃபோனில் அது அந்த அளவுக்கு எடுக்கல. இன்னைக்கு லஞ்சுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் மசால் மாதிரி செஞ்சேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்டான ஒரு ரெசிபி இது. இதை நான் லஞ்சுக்கு செஞ்சுருந்தேன். ஒன்றுமே இல்லை, நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் போட்டு வரமிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரத்துக்கு. பூண்டு இருந்தால் பூண்டு நச்சு போடலாம், அதுவும் நல்ல ஃப்ளேவர் தரும். அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான். காரம் நமக்கு வரமிளகாயில் தான். ஸோ ஃபஸ்ட்டே எவ்வளோ தேவையோ அதை நல்லா அந்த ஆயிலில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே கத்திரிக்காயும் போட்டு நல்லா ஒரு 1 மினிட் வதக்கிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக விட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. போட்டு கிண்டாமல் அப்படி எடுத்து விட்டு செய்யணும், நல்லாயிருக்கும். இது எண்ணெய் கத்திரிக்காய் மசாலான்னு சொல்லுவோம் நாங்கள். அன்றைக்கி செஞ்ச லஞ்ச் சீரக சம்பா ரைஸ், அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல், அப்புறம் பீன்ஸும் கொத்தவரங்காயும் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் அன்றைக்கி. அதுக்கப்புறம் விலாக் என்னால் எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். சிவராத்திரி அன்னைக்கு இதை எடுத்தது. இங்கே எல்லா விசேஷ நாள்லேயுமே நிறைய பேர் வாலண்டியரிங் பண்ணுவாங்க. அன்னைக்கு சாட்டர்டே லீவுன்றனால என்னோடய ஹஸ்பண்டும் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த டைம் பார்த்துட்டு நம்ம போய் பண்ண வேண்டியது தான். நிறைய பேர் இங்கே அந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்கே நாங்கள் காலையில் ஒரு 10 மணிக்கு போயிட்டோம். ஸோ 10 மணிக்கு போயிட்டு ஈகன் கொஞ்சம் இங்கே வாலண்டியரிங் பண்ணியிருந்தான். சின்ன சின்ன கப்பில் பிரசாதத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தான். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் 12:15 போல் கிளம்பினோம். இங்கே ஃப்ரீ டோக்கன் தான் ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அன்றைக்கி ஃபுல்லாகவே. ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ட லஞ்ச் புளியோதரை. ஸோ புளியோதரையும் கேசரியும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட் முடிஞ்சால் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் டே லீவுன்றனால நைட் என்னை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. 15 மினிட்ஸ் ட்ரைவ் தான் எங்கள் வீட்டுக்கும் கோயிலுக்குமே. ஸோ இவங்கெல்லாம் வீட்டிலே டின்னர் சாப்பிட்டு வந்ததுனால ஆர்வியில் தூங்கிட்டாங்க. நான் ஒரு 10:45 உள்ளே போயிட்டு 1:30 தான் வெளியில் வந்தேன். நைட்டு அபிஷேகம்லாம் பார்த்துட்டு 1:30 மணிக்கு தான் வெளியில் வந்தேன். 2 மணிக்கு கோயிலுமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இங்கே. என்னங்க போகலாம். ஓகே.
இப்போ வீட்டுக்கு வந்து எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. இப்போ 2:25 ஆகுது. ஸோ அப்படியே வந்து நான் வந்து கொஞ்சம் முழிச்சிருக்கிறதெல்லாம் கண்டினியூ பண்ணேன். உள்ள வீட்லேயுமே வந்து கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸ்டாக வந்து சாமி பாட்டெலாம் கேட்டுட்டு அந்த மாதிரியே போணுச்சு எனக்கு அந்த நைட் ஃபுல்லாக. அவ்வளோதான், காலையில் வரைக்கும் நல்லா முழிச்சாச்சு. இப்போ மணி வந்து 7 மணிக்கு மேலேயே ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்படியே அந்த டேயை வந்து கண்டினியூ பண்ணணும். பசங்களுக்குமே வந்து டிஃபன்லாம் பண்ணணும். அடுத்தடுத்து அப்படியே வந்து நான் இந்த டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. மாவு இருந்ததுனால நான் கொஞ்சம் டிஃபன் சாம்பார் பண்ணிடலான்னு பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான டிஃபன் சாம்பார். ஃபஸ்ட்டு கொஞ்சம் துவரம் பருப்பு வந்து ஊற போட்டுக்கிட்டேன். துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் எப்போதுமே வந்து இட்லி சாம்பாருக்கு நான் போடுவேன். ஸோ அதை போட்டுட்டு அதுக்கோட வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் வெந்தயம், மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு வேக விட்டுட்டேன். நான் வந்து இன்னைக்கு காய் எதுவும் போடலை, அதனால் வந்து இதை மட்டும் போட்டு வேக விட்டுட்டு கருவேப்பிலையுமே அது உள்ளேயுமே வேக விட்டேன். அதுக்கப்புறம் வந்து தாளித்து வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளான சாம்பார். இது வந்து என்னோடய பசங்களுக்கு ரொம்ப சின்ன வயசில் 1 வயசில் இருந்தே நான் வந்து இந்த மாதிரி கொடுப்பேன் நான். இன்றைக்கி நான் வந்து ப்ளைன் சாம்பாராக தான் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள், பட் டிஃபனுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இட்லியும் சாம்பாரும் வந்து ரெடி. அதே மாதிரி டிஃபன் சாம்பார் எப்போதுமே வந்து நம்ம துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் ஈக்குவலாக போட்டோன்னா நல்லாயிருக்கும். சரி தள்ளிட்டா நான் ப்ரோக்ராம் பார்க்க. அன்றைக்கி நல்ல வார்மாக இருந்துச்சு. அதனால் பசங்களும் வெளியில் விளாண்டுட்டு இருந்தானுங்க. நாங்களுமே வந்து கொஞ்சம் குச்சியெல்லாம் வந்து அங்கங்கே உடஞ்சி கிடக்கும், அதை வந்து பறக்கி போட்டுட்டு இருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து நல்ல வார்மான டே. வின்டர் முடிஞ்சோடனே வார்மான டேவை வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம். அதுக்கப்புறம் சம்மர் ஃபுல்லாகவுமே வந்து முடிஞ்சளவு வெளியில் தான் இருக்க பார்ப்போம். ஏன்னா அந்த குளிருக்குள்ளே இருக்கிறது அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். சன்னை வந்து நல்லா பார்த்தோம். அன்றைக்கி வெதருமே நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவோம். பசங்களும் வந்து வெளியில் விளாண்டுட்டு இருந்தானுங்க. வெளியில் வந்து அன்னைக்கு தான் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தோம். ப்ளே செட்டுக்கிட்ட வந்து அங்கே உட்டெல்லாம் வந்து கரண்டி இருந்துச்சு. மேபி அணிலா இல்லை என்னன்னு தெரில, உட்டு வந்து அப்படியே அரிச்சு போய் இருந்தது. அதாவது ஏதோ ஒன்று வச்சு கீர்ன மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி பசங்களுக்கெலாம் லஞ்ச் வந்து பீட்ஸா கேட்டாங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்க. நான் வந்து தயிர் சாதம் சாப்பிட்டுட்டேன். ஸோ பசங்களுக்கெலாம் பீட்ஸா வாங்கி கொடுத்தாச்சு. ஈவினிங் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு வாட்டர் பார்க் வந்து வரப்போகுது. அது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த 3 டேஸும் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.